ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனை பார்க்கலாம். நான் அதுக்கு கிளி, அதாவது குருவி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கு மேலே டார்க் லைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது போல் வரையணும்னு, இந்த குருவி போல் வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குருவி எப்படி வரையலான்ட்டு வீடியோ போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அப்புறமா இது நான் பேசிக் லைன் வரைஞ்சேன்னா அது கீழே 2 லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த குருவியை திக்னஸ் பண்ணுறேன். அதாவது மேலே டார்க் லைன் கொடுக்குறேன். டார்க் கொடுத்துட்டு அதே போல் பண்ணுறேன். இந்த குருவிக்கு ஐஸ் வரைஞ்சா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு குருவி கண்ணை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரியும், ஒரு குருவி ஸ்மைல் பண்ணுற மாதிரியும் டிசைன் கொடுக்குறேன். இந்த 2 குருவியும் பார்த்தீங்கன்னாக்கா கிஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நார்மலாகவும் தனித்தனியாக இருக்கிற மாதிரியும் வரைய முடியும். நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக இப்படி வரைஞ்சேன். அதுக்கப்புறமா இந்த குருவிக்கு ஒரு குருவி மேல், இன்னொன்று ஃபீமேல் என்ற மாதிரி. ஒரு குருவிக்கு வால் கொஞ்சம் நீட்டமாகவும் கொஞ்சம் குட்டியாகவும் கொஞ்சம் ரெக்கை அதிகமாக இருக்கிற மாதிரியும் டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கேன். அடுத்து இந்த 2 குருவிக்கு லெக் வரைகிறேன். கால் கொஞ்சம் உட்காந்துட்ருக்க மாதிரி, அதாவது மடக்கிட்டுருக்க மாதிரி ஒரு வி ஷேப் போல், லைட் வி ஷேப் போல் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே போட்டிருந்த டபுள் லைனும் திக் லைனாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது கீழே ஒரு 2 லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அம்ஸ் கொடுக்கலாம். அம்ஸ் கொடுத்துட்டு டாட் வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் டிசைன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.